சூரிய கல்லை கண்டுபிடித்த சாதுரிய எலி. ஒரு காலத்தில் அடர்ந்த மரங்கள் நிறைந்த மேருமலை உச்சியில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. உலகிற்கே ஒளியும் சக்தியும் தரக்கூடிய சூரியக்கல் ஒன்று அங்கிருந்த புராதனமான சிக்கலான பாதைகள் கொண்ட குகை மாளிகையில் தொலைந்து போனது. கல் தொலைந்ததால் மலைப்பகுதியே இருண்டு உயிரினங்களின் சக்தி குறைய தொடங்கியது. மலையின் பெரிய மற்றும் பலமிக்க விலங்குகளான சிங்கம், புலி, கரடி, யானை ஆகியவை அந்த கல்லை கண்டுபிடிக்க முன்வந்தன. என் பலத்தால் சுவர்களை உடைத்து விடுகிறேன் என்று கர்ஜித்தது சிங்கம். என் வேகத்தால் ஒரு நொடியில் தேடி முடித்து விடுகிறேன் என்று கூறியது புலி. ஆனால் குகையின் பாதைகள் எந்த திசையில் செல்கின்றன என்று தெரியாமல் அவற்றின் பலமும் வேகமும் வீணாயின. பெரிய உருவத்தால் குறுகிய பாதைகளில் செல்ல முடியாமல் அவை சோர்வடைந்து தோல்வியுடன் வெளியேறின. அப்போது மூலையில் ஒளிந்திருந்த ஒரு சின்னஞ்சிறிய எலி மெதுவாக முன்னே வந்தது. நான் உள்ளே சென்று கல்லை கொண்டு வருகிறேன் என்றது அது பணிவுடன். அதை கேட்டு சிங்கம் சத்தமாக சிரித்தது. சின்னஞ்சிறிய எலியே, எங்களால் முடியாததை நீயா செய்ய போகிறாய் என்று ஏளனம் செய்தது புலி. மற்ற விலங்குகளும் கேலி செய்தன. ஆனால் அந்த எலி எதற்கும் அஞ்சாமல் சக்தி என்பது உருவத்தில் இல்லை, சாதுரியத்திலும் மன உறுதியிலும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு குகைக்குள் புகுந்தது. அதன் சிறிய உருவம் குறுகிய பாதைகளுக்குள் மிக எளிதாக சென்றது. அதன் கூர்மையான உணர்வு மற்றும் சிறந்த திசையறியும் திறன் ஆகியவை இருட்டில் வழி தவறி செல்லாமல் உதவியது. பலம் வாய்ந்த விலங்குகளின் கண்களுக்கு புலப்படாத சிறிய ஓட்டைகள் வழியாக சென்று கடைசியில் ஒரு மறைவான அறையில் ஒளி வீசிக் கொண்டிருந்த சூரிய கல்லை கண்டுபிடித்தது. எலி மகிழ்ச்சியுடன் கல்லை கவ்விக்கொண்டு அதே சாதுரியத்துடன் வெளியே வந்து அதை மலை விலங்குகளின் முன் வைத்தது. சூரிய கல் திரும்ப வந்ததால் மலை மீண்டும் ஒளியையும் உயிரையும் பெற்றது. அனைத்து விலங்குகளும் வெட்கி தலை குனிந்தன. அவர்கள் அந்த சிறிய எலியை பார்த்து, உன் அறிவு மற்றும் துணிச்சலுக்கு முன்னால் எங்கள் பலம் வெறும் தூசிதான் என்று பாராட்டினர். நீதி: ஒருவரின் தோற்றத்தை பார்த்து மதிப்பிடாதே. உண்மையான பலம் என்பது உருவத்தில் அல்ல, அறிவிலும் மன உறுதியிலுமே உள்ளது.